கோழிக்கோட்டின் பரபரப்பும் மூப்பு காற்று மிட்டாய் தெருவின் இனிமையும் கலந்த ஒரு பெருநகரம். நகரத்தின் பரபரப்பான இதயப்பகுதியில்தான் பாத்திமாவின் சிறிய உலகம் உள்ளது. மாவூர் சாலையில் உள்ள ஒரு பெரிய கட்டிடத்தின் நிழல் ஒட்டிய மூலையில்தான் அவர்களின் வியாபார இடம். காய்கறி கூடைகளை வைத்த அந்த சிறிய இடமெழுபதுகளின் நடுப்பகுதியை கடந்த பாத்திமா அம்மாவின் சுயசார்பின் சின்னமாகும். தலையில் முக்காடிட்ட அந்த பார்வைகளில் வறுமையின் பயம் இல்லைகளால் முறையான வழியில் உழைக்கும் ஒரு பெண்ணின் சுயமரியாதை தீயாகும். அந்த தீயின் பலத்தால்தான் அவர்கள் ஒரே மகள் ஆமினாவை வளர்த்து படிக்க வைத்தார்கள். இன்று அந்த ஆமினா டாக்டர் ஆமினா IAS இதே கோழிக்கோடு மாவட்டத்தின் ஆட்சியர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆமினா ஆட்சியரான நாளில் அன்பின் கட்டளையுடன் தாயை அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு அழைத்தாள். உம்மா போதும் இந்த வெயிலில் படும் கஷ்டம், இனி நான் பார்த்துக்கொள்கிறேன். பாத்திமா தன் மகளின் கையை தடவி கொடுத்துச் சிரித்தார். மகளே, நீ ஒரு பெரிய வீட்டின் தலைவியாகிவிட்டாய். ஆனால் இந்த சாலையோரத்தின் இந்த சிறிய கடையின் ராணி நான்தான். உன் ஆட்சியர் பதவியைக் காட்டிலும் என் இந்த கீரை கூடை எனக்கு அளிக்கும் சுயமரியாதை பெரியது. அன்று நகரம் வழக்கத்தை விட அதிக வெப்பத்தில் உறைந்து நின்றது. மீதமுள்ள காய்கறிகளை அடுத்த நாளுக்காக அடுக்கிக் கொண்டிருந்தார் அவர். அப்போது திடீரென சைரனின் அலறல் கேட்டது. எல்லாவற்றையும் இழுத்து வைடா. எங்கே பார்த்து கொண்டிருக்கிறாய்? முன்னால் ஓடிவந்த SI கபீர் காக்கி உடையில் மின்னும் அதிகார தோரணையுடன் கர்ஜித்தார். பாத்திமாவின் கைகள் வயதின் தளர்ச்சியால் வேகமாக நகரவில்லை. கொஞ்சம் வேகமாக இருக்கட்டும் கிழவியே, இது VIP செல்லுமிடம். இந்தச் சாலை உன் அப்பனுக்குச் சொந்தமானது அல்ல. கபீரின் குரல் உச்சமானது. ஃபாத்திமா வலியுடன் தலையை உயர்த்தினார். அவர்களின் கண்கள் மௌனமாக போராடிக் கொண்டிருந்தன. மகனே, நான் இப்போது இந்த கூடையை எடுத்து விடுகிறேன். அந்த வார்த்தைகள் முடிவதற்குள் கபீரின் பொறுமை இழந்தது. ஒரு நிமிடம் கூட காத்திருக்காமல் அவர் தனது கருப்பு போலீஸ் பூட்டை பயன்படுத்தி அந்த காய்கறி கூடையை ஓங்கி உதைத்தார். பிச்சை எடுக்க வந்தால் ரோட்டை பார்த்துச் செய்ய வேண்டும். அவரின் வார்த்தைகள் சுட்டெரிக்கும் தீக்கனல் போல பாத்திமாவின் நெஞ்சுக்குள் துளைத்தது. உடைந்து போன தக்காளிகள் சாலையில் இரத்தக்கால்கள் போல சிதறின. அது வெறும் வியாபார இழப்பு மட்டுமல்ல, ஒரு தாயின் பல வருட உழைப்பும் சுயமரியாதையும் ஆகும். அதையெல்லாம் அந்த நொடியில் சாலையில் மிதித்து நொறுக்கப்பட்டது. பாத்திமா குனிந்து தரையில் விழுந்து கிடந்த கூடையில் கையை வைத்தார். அல்லாஹுவே என்று அழைக்க மட்டுமே அவரால் முடிந்தது. எந்தவித கூச்சமும் இல்லாமல் SI கபீர் வாகன அணியை பின்தொடர்ந்தார். சாலையில் தெள்ளத் தெளிவாக கிடந்த மிதிக்கப்பட்ட காய்கறி குவியல் அதிகாரத்தின் மிக கொடூரமான அடையாளமாக மாறியது. அடுத்த கடையில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்த ஷமீர் என்ற இளைஞனின் மொபைல் கேமரா இந்த கொடூர காட்சியை கைப்பற்றியது. கோழிக்கோடு ஆட்சியர் அலுவலகத்தின் 10வது மாடி. டாக்டர் ஆமினா IAS ஒரு முக்கியமான திட்டத்தின் மறு ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். தனி உதவியாளர் ரஃபீக் பயந்து நடுங்கி ஒரு டேப்லெட்டை அவர் முன் நீட்டினார். சாலையில் சிதறிய தக்காளியின் சிவப்பையும் அதன் பிறகு நைந்த காட்டன் புடவையையும் தலையில் போட்ட முக்காடையும் பார்த்தபோது ஆமினாவின் உதடுகள் வெளுத்தன. அது தனது தாய் பாத்திமா என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவமதிக்கப்பட்டது இந்த கோட்டத்தின் அதிகாரியான மகளின் தாய். மன்னிக்க முடியாத ஒரு நெருப்பு அவளது இதயத்தில் பற்றி எரிந்தது. அந்த நொடியில் பாத்திமாவின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்தன. அதிகாரம் ஒரு வாழ் மகளே, அதை நீ நீதியின் கையால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆமினா கண்களை மூடினாள். தன் தாய்க்காக சட்டத்தை வளைத்தால் நாளை இந்த நகரத்தின் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் நீதி கிடைக்காது. அவள் ஒரு தனிநபர் அல்ல, ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை சுத்தம் செய்ய வேண்டும். உறுதியுடன் அவள் டேப்லெட்டை திருப்பிக் கொடுத்தாள். கூட்டம் கலைக்கப்படுகிறது. ரஃபீக், உடனடியாக என் வாகனத்தை அம்மாவின் வியாபார இடத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆமினா நேராக சென்றது தன் தாயிடம். சாலையில் சிதறிய காய்கறி குப்பைகளுக்கு மத்தியில் கண்ணீரின்றி ஒரு கிழிந்த சாக்குப்பையுடன் அவர்கள் சாலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். தோல்வியடைந்த ஒருவராக அவர் இல்லை. அவமானத்தை சுயமரியாதையால் எதிர்கொண்ட ஒரு ராணி. ஆமினா முழங்காலிட்டு அம்மாவின் கைகளை பிடித்து விம்மினாள். பாத்திமா மகளின் கன்னத்தை தடவிக் கொடுத்து, ஏன் மகளே வருத்தப்படுகிறாய்? அவன் மிதித்தது இந்த காய்கறியைத்தான், என் மனதை அல்ல. நீ ஆட்சியர். உன்னால் அவனை எளிதில் இடைநீக்கம் செய்ய முடியும். ஆனால் நீ வெல்ல வேண்டியது எனக்கு மட்டுமான நீதியல்ல, என்னைப் போல சாலையோரங்களில் வியாபாரம் செய்யும் அனைவரின் உரிமைக்கான நீதியாகும். சரி உம்மா, நாம் சட்டத்தின் வழியில் செல்வோம். ஆட்சியரின் தாயாக அல்ல, பாத்திமா என்ற சாதாரண குடிமகளாக நாம் புகார் அளிப்போம். இந்த அமைப்பைக் கொண்டே உண்மையை பேச வைப்போம். பாத்திமாவின் அனுமதியுடன் டாக்டர் ஆமினாவின் ஆதரவுடன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக போலீசில் புகார் அளித்தனர். ஒரு தனிப்பட்ட சம்பவம் சமூக நீதிக்கு வேண்டிய ஒரு போராட்டமாக மாறியது. ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பொதுமக்களின் கோபமும் காரணமாக காவல்துறையின் மீது அழுத்தம் உச்சத்தை அடைந்தது.
டிஎஸ்பி மூசா விசாரணையை ஏற்றார். கபீரின் அதிகப்படியான அதிகாரம் உறுதிப்படுத்தும் ஆதாரங்களுடன் அவர் அறிக்கையில் வலியுறுத்தினார். இங்கு ஆட்சியரின் தாய் என்பதை விட ஒரு குடிமகனின் உரிமையே கேள்வி கேட்கப்பட்டது. முதற்கட்ட அறிக்கையின் அடிப்படையில் எஸ்ஐ கபீர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கான உத்தரவு வந்தது. கபீர் அந்த உத்தரவை பெற்றது தனது வாழ்க்கை நின்று போனது போலிருந்தது. வீட்டிற்கு வந்தபோது மகள் நஜாவின் அப்பாவித்தனமான கேள்விகள் கபீரின் இதயத்தில் துளைத்தன. அப்பா, என் நண்பர்கள் கேலி செய்தார்கள். நீங்கள் ஏன் அந்த அம்மாவை உதைத்தீர்கள்? நீங்கள் காவலர் அல்லவா? எல்லோரையும் உதவ வேண்டியவர் அல்லவா? அதிகாரத்தின் மயக்கத்திலிருந்த அவரது மனம் மகளின் கண்ணீரை கண்டு விழித்தது. தான் செய்தது மனிதத்தன்மையற்ற ஒரு கொடூரம். அவருக்கு தேவை ஆட்சியரின் கருணையல்ல பாத்திமா என்ற தாயின் மன்னிப்பு. அது ஒரு சாதாரண நாள் அல்ல. பாத்திமாவின் வியாபார இடத்தைச் சுற்றி ஊடகத்தினரும் பொதுமக்களும் பெரும் கூட்டமாக திரண்டிருந்தனர். சீருடை அணியாத கபீர் தனது மனைவி சஜிதாவின் மற்றும் மகள் நஜாவின் கைகளை இறுகப்பிடித்துக் கொண்டு முன்னால் வந்தார். அவர் பாத்திமாவின் முன் மண்டியிட்டார். அதிகாரத்தின் முதுகெலும்பு வளைந்த அந்த காட்சியைக் கண்டிருந்தவர்களின் இதயம் பதறியது. உம்மா, அவர் விம்மினார். என் ஆணவம், என் கொடூரம். என்னை மன்னிக்க வேண்டும். இறைவனின் பெயரால் எனக்கு மன்னிப்பு தாருங்கள். பாத்திமா அமைதியாக அந்த காட்சியை கவனித்து நின்றார். அவர் முகத்தில் பழிவாங்கும் எண்ணத்தின் ஒரு துளி கூட இல்லை. அவர் மெதுவாக குனிந்து கபீரின் தோளில் தட்டினார். எழுந்திரு மகனே. உன்னை தண்டிக்க எனக்கு அதிகாரமில்லை. நீ செய்த தவறுதான் உன்னை தண்டித்தது. நீ உன் தவறை புரிந்து கொண்டாயல்லவா? அது போதும். என் மனம் உனக்கு மன்னிப்பு தந்துவிட்டது. ஃபாத்திமாவின் வார்த்தைகள் ஒரு ஆசிர்வாதம் போல கபீரின் தலையில் பதிந்தது. இந்த காட்சி மொபைல் கேமராக்களில் நிறைந்தபோதும் அது செய்திப்படமாக இருக்கவில்லை, மனிதனின் மனமாற்றத்தின் மற்றும் அன்பின் நேரடி காட்சியாக இருந்தது. டாக்டர் ஆமினா இந்த உணர்ச்சி பூர்வமான சூழலை ஒரு புரட்சிக்கு பயன்படுத்த முடிவு செய்தார். அப்படித்தான் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆபரேஷன் ஸ்நேகபூர்வம் என்ற சீர்திருத்த திட்டம் உருவானது. காவலர்களுக்கு சட்ட பயிற்சி மட்டுமல்ல, பொதுமக்களுடன் எப்படி அனுதாபத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்க ஒரு சிறப்பு பயிற்சி. ஒரு காவலர் முதலில் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். சீருடை ஒரு அதிகாரத்தின் கவசம் அல்ல, ஒரு பொறுப்பின் சுமையாகும், ஆமினா உறுதியுடன் கூறினார். கபீருக்கு எதிரான விசாரணை அறிக்கை அரசாங்கத்தின் பரிசீலனைக்கு வந்தது. நீதிமன்றம் மனிதனின் மனமாற்றத்திற்கு வாய்ப்பளித்து தீர்ப்பு வழங்கியது. எஸ்ஐ கபீரை தலைமை காவலராக தரமிறக்கி அதோடு ஆபரேஷன் ஸ்நேகபூர்வம் பயிற்சி திட்டத்தில் கட்டாயமாக பங்கேற்கவும் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து புதிய காவலர்களுக்கு வகுப்பு எடுக்கவும் உத்தரவிட்டது. கபீர் அந்த தீர்ப்பை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தலைமை காவலராகிய தனது புதிய பயணத்தில் அவரது சீருடை கதர் ஆகுமானால் தோள்பாரத்தை குறைத்திருந்தது. அவர் ஆபரேஷன் ஸ்நேகபூர்வம் வகுப்புகளில் சென்றார். நான் இங்கே நிற்பது உங்களுக்கு முன் ஒரு உதாரணமாகத்தான். நான் ஒரு நிமிஷ ஆணவத்தால் ஒரு தாயை மிதித்துக் கொன்றேன். அந்த தாய் எனக்கு மன்னிப்பு தந்தார். அந்த மன்னிப்புதான் என் தண்டனையை விட பெரியது. நீங்கள் அதிகாரத்தை ஒரு கவசமாக பயன்படுத்த வேண்டும், ஆயுதமாக அல்ல, அவர் கூறினார். சாலையில் நீங்கள் காணும் ஒவ்வொரு முகத்திலும் உங்கள் தாயையோ சகோதரியையோ மகளையோ காணக் கற்றுக்கொள்ள வேண்டும். கோழிக்கோட்டின் தெருவில் பாத்திமா அம்மா இன்றும் தலை நிமிர்ந்து வியாபாரம் தொடர்கிறார். தலைமை காவலராகிய கபீர் சில சமயம் அந்த வழியாக கடந்து செல்லும்போது பாத்திமாவை பார்த்து பணிவுடன் தலை குனிவார். அந்த தாய் அன்புடன் சிரிப்பார். கோழிக்கோட்டின் இதயத்தில் நீதியின் மன்னிப்பின் மற்றும் மாற்றத்தின் கதை அமைதியாக ஓடி முன்னால் செல்கிறது.